ஓம் சாந்தி. 19/6/2025. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது? பதில்: இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நாம் சங்கமத்தில் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு இருக்கிறோம். அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகிறோம். இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டுக் கொண்டால் அசாந்தி நிலவுகிறது. அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகிறது. சாந்தியினால் சுகம் கிடைக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கிறது. தந்தையை நினையுங்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டது. தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆத்மாவில் அரை கல்பமாக அசாந்தி இருக்கிறது. அமைதி கடல் தந்தையை நினைப்பதால் அது விலக வேண்டும். உங்களுக்கு அமைதியின் சொத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்யுகம், கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதனுக்கும் தெரியாது. நமக்கும் தெரியவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பணம் இருப்பவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என கூறப்படுகிறது. ஏழை மற்றும் பணக்காரர்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அதே போன்று நீங்களும் ஈஸ்வரிய குழந்தைகள், அசுர குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதல்லவா? பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என நீங்கள் தான் அறிகிறீர்கள். அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மிகச் சிலரே உண்மையாக புரிந்து கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறார்கள். கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினர். புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுர தன்மையுடையவர்கள் மாறுகிறார்கள். இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இடையில் மறந்துவிட்டோம். நாம் சிவபாபாவின் வாரிசுகள் என்பதை இச்சமயத்தில் அறிய வேண்டும். சத்தியுகத்தில் யாரும் தன்னை ஈஸ்வரிய குழந்தைகள் என்று கூறுவதில்லை. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். நாம் பிராமணர்கள், பிக்கு, ஒரு தந்தையின் படைப்புகள். நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரிகள், ஈஸ்வரிய குழந்தைகள். பாபாவிடம் இருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் தெய்வீக சுய ராஜ்யத்தை பெறுவோம். சுகமாக இருப்போம். உண்மையில் சத்யுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள். ஆத்மா ஈஸ்வரிய குழந்தையாகும். பாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்பதை அறிகிறீர்கள். அவர் படைக்கக்கூடியவர் அல்லவா? நரகத்தை படைக்கக்கூடியவர் கிடையாது. அவரை யார் நினைப்பார்கள்? பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை ஆவார். நம்மை 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக மாற்றுகிறார். இதைவிட பெரிய விஷயம் ஏதுமில்லை. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நமக்குள் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. பாபா நம் முன்னே அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள். நாம் ஈஸ்வரிய தந்தையிடம் தெய்வீக குழந்தையாக ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகின்றார். தந்தை அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும். அறியாமையில்
கன்னிகைகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் அந்த நினைவு முற்றிலும் பதிந்து விடுகிறது. குழந்தை பிறந்தது என்றால் அந்த நினைவும் பதிகிறது. இந்த நினைவோ சொர்க்கத்திலும் பதிகிறது, நரகத்திலும் பதிவாகிறது. குழந்தை இது என்னுடைய தந்தை என்று கூறும். இப்பொழுது இவரோ எல்லையற்ற தந்தை ஆவார். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் சொத்து கிடைக்கிறது என்றால் அவருடைய நினைவு பதிய வேண்டும். தந்தையிடம் இருந்து நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் ஆஸ்தி நினைவிருக்க வேண்டும். அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் என்பதை அறிகிறீர்கள். ஒருவர் கூட இருக்க முடியாது. யார் எவ்வளவு அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்து விட்டது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். அது அழிவதற்கு முன்பாக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஈஸ்வரிய குழந்தையாக ஆகிவிட்ட பிறகு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டு இருக்கிறார். அது தெய்வீக உலகமாகும், இது அசுர உலகமாகும். சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. அதை பாபா தான் கொடுக்கிறார். இங்கே நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள். இங்கேயே அமர்ந்து கொள்ள முடியாது. அனைவரும் ஒன்றாக இருப்போம். ஏனென்றால் எல்லையற்ற குழந்தைகள் தான் என்றாலும் முடியாது. இங்கே நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு வருகிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றோம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது? இறை தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார் அல்லவா? இப்பொழுது முழு உலகத்தின் வரலாறு புவியியல் உங்கள் புத்தியில் நிறைந்துள்ளது. சொர்க்கத்தின் தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்குகிறார். ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் நம்மை தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். ஒருவருக்கு கூட நாம் நடிகர் என்பது தெரியவில்லை. இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும்? ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள்? சண்டையிட்டுக் கொண்டு அழிந்து போவார்கள். இங்கே நாம் தந்தையிடம் இருந்து சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. இங்கேயோ தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். மாயா எவ்வளவு வலிமையானது! நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகிறதல்லவா? பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது! பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாரும் இல்லை. உங்களுக்கோ பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தி இங்கு அங்கு சென்று கொண்டிருக்கிறது. வேலை தொழில்களிலும் புத்தி செல்கிறது. எனக்கோ எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் பல குழந்தைகள், உங்களுக்கு பல வேலைகள் உள்ளன. எனக்கோ ஒரு வேலைதான் இருக்கிறது. நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுவதற்காக ஆகும். எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே. இறை தந்தை அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய சொத்தாகும். மாயை சீச்சி ஆக்கிவிட்டது. இப்பொழுது பாபா ரோஜா மலர்களாக மாற்றுகிறார். எனக்கு நீங்கள் மட்டும்தான் என பாபா கூறுகின்றார். உங்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது. கடிதம் இல்லை என்றால் கவலை ஏற்படுகிறது. நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் வருவதில்லை. நல்ல நல்ல குழந்தைகளை ஒரேடியாக மாயை அழிக்கிறது. நிச்சயம் தேக உணர்வு ஆகும். தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, உங்களை மாயை வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார். பராக்கிரமசாலியாக ஆகி மாயையிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். சத்தியுகத்தில் அனைத்து கர்ம இந்திரியங்களும் வசத்தில் இருக்கிறது. எந்த கர்ம இந்திரியத்தின் சஞ்சலமும் ஏற்படுவதில்லை. வாயினாலும் இல்லை, கையினாலும் இல்லை, காதினாலும் இல்லை. எந்த சஞ்சலத்தின் விஷயமும் கிடையாது. அங்கே எந்த அழுக்கான விஷயமும் கிடையாது. இங்கே யோக பலத்தினால் கர்ம இந்திரியங்களை வெற்றி அடைய வேண்டும். எந்த ஒரு அழுக்கான விஷயமும் கிடையாது என பாபா கூறுகின்றார். கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. நிறைய காலம் சென்று விட்டது.
மிக குறைவாகவே இருக்கிறது என்று கூறப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது சிறிதுதான் இருக்கிறது. புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது என்று புத்தியில் இருக்கிறதல்லவா? இப்பொழுது இது தயாராகிவிடும். இன்னும் சிறிது வேலை இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அவர்களுடையது விஞ்ஞானத்தின் பலம், உங்களுடையது அமைதியின் பலம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடையதும் புத்தியின் பலமாகும், உங்களுடையதும் புத்தியின் பலம்தான். விஞ்ஞானத்தில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதோ எங்கேயோ அமர்ந்து கொண்டே கூட நரகத்தை அழித்துவிடக்கூடிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகு இந்த படைப்புகள் விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாது. அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி. உங்களுடையது அமைதியின் புத்தி. அவை அழிவுக்கு நிமித்தமானதாக இருக்கிறது. நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேண்டும். பாபா எவ்வளவு எளிதான வழியை தெரிவிக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வளவுதான் அபலைகளாக கூனிகளாக இருந்தாலும் சரி, அப்பா ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும். பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நினைக்கட்டும். மற்ற சங்கத்தை விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். நாம் பரந்தாமத்தில் இருந்த போது பக்தி மார்க்கத்தில் பாபா தாங்கள் வந்துவிட்டால் தங்களிடம் நாங்கள் அனைவரும் சரணடைந்து விடுவோம் என்று அழைத்தீர்கள் என பாபா கூறுகின்றார். இவர் வெட்டியான். வெட்டியானுக்கு பழைய பொருட்களை கொடுப்பதை போன்று ஆகும். நீங்கள் பாபாவிற்கு என்ன கொடுப்பீர்கள்? இந்த பிரம்மாவுக்கு கொடுப்பதில்லை அல்லவா? இவரே அனைத்தையும் கொடுத்து விட்டார். இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகை கட்ட முடியாது. இது அனைத்தும் சிவபாபாவிற்கு ஆகும். அவருடைய வழிப்படி செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்விக்க கூடியவர், டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள், பாபா எங்களுக்கு நீங்கள் ஒருவரே, தங்களுக்கோ நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எனக்கு குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே என பாபா கூறுகின்றார். உங்களுக்கோ பலர் இருக்கிறார்கள். எவ்வளவு தேக சம்பந்தமானவர்களின் நினைவு இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைவரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார். சொர்க்கத்தில் ராஜ்ய பதவி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. சிறிது சிந்தியுங்கள். இந்த விளையாட்டு எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது? நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கிறீர்கள். மேலும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அனுபவம் அடைந்துள்ளீர்கள். பக்தி பரம்பரையாக நடந்து கொண்டு வந்தது என மனிதர்கள் நினைக்கிறார்கள். விகாரங்கள் பரம்பரையாக வந்திருக்கிறது என நினைக்கிறார்கள். நாம் லக்ஷ்மி நாராயணன், ராதை கிருஷ்ணரின் குழந்தைகளாக இருந்தோம் அல்லவா? அட ஆம், ஏன் குழந்தைகளாக இருந்திருக்க மாட்டோம்? ஆனால் அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்று பெயர். இங்கே சம்பூர்ண விகாரியாக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத் கிடைக்கிறது. உங்களை சிரேஷ்டமாக மாற்றுகிறார். பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாது. இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போங்கள். நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நான் கல்ப கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகின்றார். எவ்வளவு முயற்சி செய்விக்கின்றேன், எவ்வளவு மகிழ்ச்சியில் கொண்டு வருகின்றேன். தந்தையிடமிருந்து முழு சொத்தை அடைவதில்தான் மாயை தவறு செய்விக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளக் கூடாது. மாயையிடம்தான் சண்டை நடைபெறுகிறது. மிக பெரிய புயல் வரும். அதிலும் வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடும். அதுவும் பலசாலியிடம் பலசாலியாகி போரிடும். வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத்தும் வெளியே வருகிறது. இங்கேயும் என்னுடையவராகிவிட்டால் பிறகு அனைவரின் நினைவும் வரும். புயல் வரும். இதில் புத்தியின் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முதலில் தூய்மையாக இருந்தோம். பிறகு அரை கல்பமாக அசுத்தமாகிவிட்டோம். இப்போது மீண்டும் திரும்பி போக வேண்டும். என்னை நினைத்தால் இந்த யோக அக்னியில் பாவங்கள் அழிந்து போகும் என பாபா கூறுகின்றார்.
எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறலாம். நினைக்க நினைக்க நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இதில் முற்றிலும் உள்நோக்கு பார்வை வேண்டும். ஞானமும் ஆத்மாவில் தாரணை ஆகிறதல்லவா? ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாவின் ஞானம் கூட பரமாத்மா பாபாதான் வந்து கொடுக்கிறார். உலகத்திற்கே அதிபதியாக ஆவதற்காக இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னை பதீத பாவனன், ஞானக்கடல், அமைதியின் கடல் என கூறுகின்றீர்கள். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பது இல்லை. அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கே அதிபதியாக மாற்றுகின்றேன். சாட்சாத்காரத்தில் எதுவும் இல்லை. முக்கியமானது படிப்பாகும். படித்துவிட்டால் பிறகு என்ன இருக்கிறது? பக்தியின் மாலை தனியாகும், ஞான மாலை தனியாகும். ராவணனின் ராஜ்யம் தனி, உங்களுடைய ராஜ்யம் தனி. அதற்கு பகல், இதற்கு இரவு என்று கூறப்படுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்ம இந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே நன்கு முயற்சி செய்து மாயாஜீத் ஆக வேண்டும். பாபா கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராக ஆகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் எழுத வேண்டும். வரதானம்: கல்யாணக்காரி, அதாவது நன்மை பயக்கும் உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுங்கள். கல்யாணக்காரி விருத்தி மூலமாக சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனம் ஆகும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும் பொழுது அமங்கல காரியம் இருக்க முடியாது. எப்படி காரியமோ அப்படி தனது தாரணை இருக்கும். இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம், சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள். நான் என்பது வராது. பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரமும் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகிறது. அவ்யக்த சமிஞ்ஞை: ஆன்மீக நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி செய்யுங்கள். உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகுங்கள். அந்தர்முக்கிய ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருக்கின்றார்கள். ஒன்று கண்களின் பாஷை, இரண்டாவது பாவனையின் பாஷை, மூன்றாவது சங்கல்பத்தின் பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள் ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்தர்முகி இனிமையான அமைதியின் ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி.